72வது தேசிய விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. நடிகர் சிவகார்த்திகேயனின் அமரன் திரைப்படத்திற்காக 3 தேசிய விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. சிறந்த நடிகருக்கான விருதை நடிகர் தனுஷ் கேப்டன் மில்லர் திரைப்படத்திற்காக பெற்றிருக்கிறார். சிறந்த மலையாள திரைப்படமாக ஃபெமினிச்சி ஃபாத்திமா பெற்றுள்ளது. சிறந்த சண்டை பயிற்சிக்காக மகாராஜா திரைப்படத்தில் அனலரசு பெற்றிருக்கிறார். நடிகர் சிவகார்த்திகேயனின் அமரன் திரைப்படம் 3 தேசிய விருதுகளை பெற்றுள்ளது. சிறந்த ஹிந்தி திரைப்படமாக தேசிய விருதை பெற்றிருக்கிறது ஸ்ரீகாந்த் எனும் திரைப்படம். சிறந்த மலையாள திரைப்படமாக ஃபெமினிச்சி ஃபாத்திமா தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. சிறந்த பின்னணி இசைக்காக அமரன் திரைப்படத்திலிருந்து ஜிவி பிரகாஷ் தேசிய விருதிற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். 72வது தேசிய விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். இதில் சிறந்த இயக்குனர் விருதை அமரன் திரைப்படத்திற்காக ராஜ்குமார் பெரியசாமி பெற்றிருக்கிறார். சிறந்த ஒலிக்கலைப்பைக்காக மெய்யழகன் திரைப்படத்திலிருந்து சுரேன் பெற்றிருக்கிறார். நடிகர் சிவகார்த்திகேயனின் அமரன் திரைப்படத்திற்கு 3 தேசிய விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சிறந்த நடிகருக்கான விருதை கேப்டன் மில்லர் திரைப்படத்திற்காக நடிகர் தனுஷ் பெற்றிருக்கிறார். சிறந்த தமிழ் திரைப்படமாக ராயன் திரைப்படம் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. சிறந்த பெண் பாடகருக்கான விருதை பெற்றிருக்கிறார் வைக்கம் விஜயலட்சுமி. அமரன் திரைப்படத்திற்காக சிறந்த இயக்குனர் விருதை பெறவிருக்கிறார் ராஜ்குமார் பெரியசாமி. தகவல்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஆனந்த். வணக்கம் ஆனந்த், இது குறித்த விரிவான தகவல். வணக்கம் ஜனனி. இந்திய திரையுலகில் சிறந்த விளங்கும் கலைஞர்களை சிறப்பிக்கும் விதமாக மத்திய அரசானது ஒவ்வொரு ஆண்டும் தேசிய விருதுகளை வழங்கி சிறப்பித்து வருகிறது. அந்த வகையில் 2024ஆம் ஆண்டுக்கான 72வது தேசிய திரைப்பட விருதுகள் இன்று மாலை டெல்லியில் அறிவிக்கப்பட்டது. டெல்லியில் தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சகம் இந்த அறிவிப்பினை வெளியிட்டு வருகிறது. இதில் குறிப்பாக தமிழ் திரைப்படத்திற்கு மொத்தம் 9 விருதுகள் கிடைத்திருக்கிறது. கடந்த ஆண்டு 6 விருதுகள் கிடைத்த நிலையில் இன்று 9 விருதுகள் கிடைத்திருக்கிறது. குறிப்பாக தனுஷ் நடித்த ராயன் திரைப்படம், தனுஷ் இயக்கி நடித்த ராயன் திரைப்படம் சிறந்த தமிழ் படம் என்ற பிரிவில் தேசிய விருதை பெற்றிருக்கிறது. அது மட்டுமின்றி கேப்டன் மில்லர் திரைப்படமும் சிறந்த படமாக விருதை பெற்றிருக்கிறது. இந்த நடிகர் தனுஷ் சிறப்பு ஜூரி விருதை, சிறந்த நடிகருக்கான விருதை கைப்பற்றியிருக்கிறார். அது மட்டுமின்றி மெய்யழகன் படத்திற்கு சிறந்த ஒளிப்பதிவு செய்ததற்காக சுரேன் என்பவர் தேசிய விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நடிகர் தனுஷுக்கு சிறப்பு ஜூரி விருதும் பெற்றிருக்கிறது. ஏற்கனவே 6 இளம் மற்றும் அமரன் அசுரன் படத்திற்காக தேசிய விருதை பெற்றிருந்த தனுஷ் இந்த முறையும் ஒரு 3வது முறையாக தேசிய விருதை பெற்று சாதனை படுத்தியிருக்கிறார். சிறந்த சண்டை பயிற்சியாளராக மகாராஜா திரைப்படத்திற்கான திறமையான சண்டை பயிற்சி அமைச்சர் அனலரசு சிறந்த சண்டை பயிற்சி விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சிறந்த பின்னணி இசைக்காக அமரன் திரைப்படத்திற்காக ஜிவி பிரகாஷ்குமாருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. கடந்த ஆண்டு வாத்தி திரைப்படத்திற்காக சிறந்த பின்னணி இசைக்கான விருதை ஜிவி பிரகாஷ் பெற்ற நிலையில் இந்த ஆண்டும் அமரன் திரைப்படத்திற்காக சிறந்த பின்னணி இசைக்கான விருதை அவர் பெற்றிருக்கிறார். அதே போன்று அமரன் திரைப்படத்திற்கு சிறந்த எடிட்டருக்கான விருது அமரன் திரைப்படத்தில் பணியாற்றிய கலைவண்ணன் என்பதற்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சிறந்த துணை நடிகையாக மகாராஜா திரைப்படத்தில் சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்திய சத்தனா அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மலையாள நடிகர் மம்முட்டிக்கு சிறந்த நடிகருக்கான விருது இந்த ஆண்டு அறிவித்திருக்கிறார்கள் பிரம்மகம் திரைப்படத்திற்காக. சிறந்த இயக்குநராக அமரன் திரைப்படத்தை இயக்கிய ராஜ்குமார் பெரியசாமி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. மொத்தம் 9 விருதுகள் இந்த தமிழ் திரைப்படத்துக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. கடந்த ஆண்டு 6 விருதுகள் பெற்று கிடைக்கப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு மொத்தம் 9 விருதுகள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட திரைப்படங்களுக்கு விருதுகள் கிடைக்கவில்லை என்றாலும் 9 விருதுகள் தமிழ் திரையை பொறுத்தவரை ஒரு வரவேற்கப்பட வேண்டிய விஷயமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமின்றி தேசிய சமூக மற்றும் சுற்றுச்சூழல் விழுந்தங்களை ஊக்குவிக்கும் படமாக கேப்டன் மில்லர் அந்த திரைப்படம் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. சிறந்த இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமி அமரன் படத்திற்காகவும் ராயன் திரைப்படம் சிறந்த தமிழ் திரைப்படமாகவும் தேசிய விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மொத்தம் 9 விருதுகள் தமிழ் சினிமா கிடைத்திருக்கிறது. மிகப்பெரிய பெருமையாகவும் வரவேற்கத்தக்க விஷயமாகவும் பார்க்கப்படுகிறது. ஜனனி, தொடர்ந்து இணைப்பிலேயே இருங்கள் ஆனந்த். தற்போது நம்முடன் அமரன் திரைப்படத்தின் சிறந்த பின்னணி இசைக்கான விருது பெற்ற இசையமைப்பாளரும் நடிகருமான ஜிவி பிரகாஷ் இணைகிறார்.
வணக்கம் சார். தற்போது சிறந்த பின்னணி இசைக்கான தேசிய விருது பெற்றிருக்கீங்க. இது உங்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு? உங்களுடைய கருத்து ரொம்ப பகிரலாம். சந்தோஷமா இருக்கேன். வெரி வெரி கிரேட்ஃபுல். 3வது வாட்டி வாங்குறதுனால ரொம்ப ரொம்ப ஐம் கிரேட்ஃபுல் அண்ட் தேங்க்ஃபுல். இணைப்பில் வந்து தங்களுடைய மகிழ்ச்சியை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். எழுபத்தி 2வது தேசிய விருதுகள் தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் சிறந்த நடிகருக்கான விருதை கேப்டன் மில்லர் திரைப்படத்திற்காக நடிகர் தனுஷ் பெற்றிருக்கிறார். சிறந்த ஒளிக்கலைவைக்காக மெய்யழகன் திரைப்படம் விருதை பெற்றுள்ளது. சிறந்த சண்டை பயிற்சிக்காக மகாராஜா திரைப்படத்திலிருந்து அனலரசு பெற்றிருக்கிறார். சிறந்த திரைப்படமாக ராயன் திரைப்படம் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. சிறந்த நடிகருக்கான விருதை தட்டிச் சொல்கிறார் கேப்டன் மில்லர் திரைப்படத்திற்காக தனுஷ். சிறந்த பின்னணி இசைக்கான தேசிய விருதை பெற்றுள்ளார் இசையமைப்பாளரும் நடிகருமான ஜி.வி. பிரகாஷ். சிறந்த பெண் பாடகராக வைக்கம் விஜயலட்சுமி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். அமரன் திரைப்படத்திற்காக சிறந்த இயக்குநராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் ராஜ்குமார் பெரியசாமி. 72வது தேசிய விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் பல்வேறு திரைப்படங்களும் தேசிய விருதை தட்டிச் சென்றுள்ளன. சிறந்த தமிழ் மெய்யழகன், கேப்டன் மில்லர் படங்களுக்கு சிறப்பு விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. 72வது தேசிய விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சிறந்த தமிழ் திரைப்படமாக ராயன் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. சிறந்த இயக்குநருக்கான தேசிய விருதை அமரன் திரைப்படத்திற்காக ராஜ்குமார் பெரியசாமி பெற்றுள்ளார். சிறந்த நடிகருக்கான விருதை கேப்டன் மில்லர் திரைப்படத்திற்காக தனுஷ் வென்றிருக்கிறார். சிறந்த ஹிந்தி திரைப்படமாக ஸ்ரீகாந்த் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. சிறந்த கன்னட திரைப்படமாக மித்யா தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. விரிவான தகவல்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ஆனந்த். வணக்கம் ஆனந்த், இது குறித்த கூடுதல் விவரம். வணக்கம். 22வது தேசிய திரைப்பட விருதுகளானது தற்பொழுது டெல்லியில் சற்று நேரத்துக்கு முன்னதாக அறிவிக்கப்பட்டது. இந்த தேசிய திரைப்பட விருதுகள் தமிழ் திரைப்படங்கள் மற்றும் 9 திரைப்படங்களுக்கு தேசிய விருது அறிவிக்கப்படுகிறது. குறிப்பாக அமரன் திரைப்படத்தை இயக்கிய ராஜ்குமார் பெரியசாமிக்கு சிறந்த இயக்குநருக்கான விருதுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி தனுஷ் இயக்கி நடித்த ராயன் திரைப்படம் சிறந்த தமிழ் திரைப்படமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மலையாள நடிகர் மம்முட்டிக்கு பிரம்மயுகம் திரைப்படத்திற்காக சிறந்த நடிகருக்கான விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சிறப்பு ஜூரி விருதே நடிகர் தனுஷுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சிறந்த பின்னணி இசைக்காக அமரன் திரைப்படத்திற்கு ஜி.வி. பிரகாஷ் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த ஆண்டு வாசி திரைப்படத்திற்காக சிறந்த பின்னணி இசை விருது அவருக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. தற்பொழுது மீண்டும் அமரன் திரைப்படத்திற்காக தனது சிறந்த பின்னணி இசை வழங்கியதற்காக ஜி.வி. பிரகாஷ் அவர்களுக்கு சிறந்த பின்னணி இசைக்கான தேசிய விருதானது தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சிறந்த துணை நடிகையாக மகாராஜா திரைப்படத்தில் நல்ல நடிப்பை வெளிப்படுத்திய சத்யநாதனுக்கும் சிறந்த இயக்குநராக ராஜ்குமார் பெரியசாமியும் தேசிய விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழுக்கு மொத்தம் 9 திரைப்பட விருதுகள் அறிவிக்கப்படுகிறது. சிறந்த சண்டை பயிற்சியாளராக அடல் அரசுக்கு தேசிய விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மகாராஜா திரைப்படத்தில் சிறப்பான சண்டை பயிற்சியை வழங்கிய அனல் அரசுக்கு சிறந்த சண்டை பயிற்சியாளர் என்ற விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று மெய்யழகன் திரைப்படத்தில் சிறந்த ஒளிக்கலவைக்காக சவுண்ட் மிக்சிங்காக சுரேன் அவர்களுக்கு தேசிய விருதாக அறிவிக்கப்படுகிறது. சிறந்த சவுண்ட் மிக்சிங்காக அவருக்கு அந்த விருதை அறிவித்திருக்கிறார்கள். சிறந்த தமிழ் படமாக தனுஷ் இயக்கி நடித்த ராயன் திரைப்படம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சிறந்த சண்டை பயிற்சியாளர் அனல் மகாராஜா படத்திற்காகவும் சிறந்த தேசிய சமூக மற்றும் சுற்றுச்சூழல் விளிம்புகளை ஊக்குவிக்கும் படமாக கேப்டன் மில்லர் திரைப்படம் தேசிய விருதுக்கு தேர்வு வைக்கிறது. தனுஷிற்கு ஆடுகளம், அசுரன் படங்களை தொடர்ந்து தற்பொழுது மீண்டும்
ராயன் கேப்டன் மில்லர் திரைப்படத்திற்காக தேசிய விருது அறிவிக்கப்படுகிறது. 3வது முறையாக தேசிய விருதை பெறுகிறார் நடிகர் தனுஷ். மொத்தம் 9 தமிழ் படங்களுக்கு தேசிய விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி ஆனந்த்.